இவையெல்லாம் பிற்காலத்திலே தோன்றியவை 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய பெருமை வாய்ந்தது திருமுருகாற்றுப்படை. ஆகையால் பக்தி இலக்கியங்களுக்கு முன்னோடி. அது மட்டுமல்ல, இதற்கு கம்பராமாயணத்துக்கும் பெரிய புராணத்துக்கும் முன்னடி எடுத்து கொடுத்ததும் இந்த திருமுருகாற்றுப்படை. என்னது முன்னடி? உலகம் என்ற சொல்லிலேதான் திருமுருகாற்றுப்படை தொடங்குகிறது. அதே உலகம் என்ற சொல்லை கொண்டுதான் சேக்கிழாரின் பெரிய புராணமும் கம்பராமாயணமும் தோன்றுகின்றன. சேக்கிழார் என்ன சொல்கிறார்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகிலா சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவம் என்று உலகம் என்று ஆரம்பிக்கிறார் அல்லவா? அதே ஒரு கம்பராமாயணத்திலே உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையான் அவன் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று உலகம் என்று ஆரம்பிக்கிறார். இங்கே உலகம் என்பது வெறும் நிலப்பரப்பு மாத்திரமல்ல, உலகம் என்பது உயிரினங்கள். உலகம் நன்றாக இருக்க வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இது நமது பண்பாடு, நமது சனாதன தர்மம், நமது இந்து மதம், இந்து தர்மம். உலகத்திலே உள்ள அனைத்து உயிரினங்களும் நன்றாக இருக்க வேண்டும். லோகா சமஸ்தா, உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும். சுகினோ பவந்து, சுகம் என்றால் நன்றாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், பவந்து இருக்க வேண்டும் என்று வேண்டுவதுதான் நமது தர்மம். இதற்கு முன்னாடி எப்படி எடுத்துக் கொடுத்தார் என்று பார்த்தால், திருமுருகாற்றுப்படையின் முதல் 6 வரிகளை பார்க்க வேண்டும். திருப்பரங்குன்றத்தை பற்றி சொல்லுகிறது. அதை ஆரம்பிக்கும் பொழுது உலகம் உவப்ப வலன் ஏர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு சே அற ஓ அற இமைக்கும் சேன் விளங்கு அவிர்வொழி உரினர் தாங்கிய மதன் உடை நோன்தா செருணர் தேய்த்த செல்வுரல் தடக்கை மறுயில் கற்பின் வான் முதல் கணவன் என்று ஆரம்பிக்கிறார். இதனுடைய பொருள் என்ன? இதெல்லாம் தமிழ் தான். ஆனால் நமக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருடங்களாகி போய்விட்டது. யாரும் பேசுறதில்லை இந்த மாதிரி தமிழ்ங்கிறத. ஏதோ புது பாஷை, புது மொழி தெரிகிறது. விளக்கம் சொல்கிறேன். உலகம் உவப்ப, உலகம் உவந்திருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக வலன் ஏர்வு திரிதரு. இந்த மேருமலையை வளமாக சுற்றி வருகிறதாம் சூரியன். சூரியன் அப்படியே தான் இருக்கிறது, பூமியை சுற்றி வருகிறது என்பது நம்ம முன்னோர்களுக்கும் தெரியும். சூரிய பிரதட்சணக கிரக, சூரியனை சுற்றி வருவதுதான் கிரகம் எனக்கூடிய கோடு என்றும் சொல்கிறார். ஆனால் நமது இந்த உலகத்திலிருந்து பார்க்கும் பொழுது சூரியன் சுற்றி வருவதை போல் தோன்றுகிறது. கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைவது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆகையால் அதற்கேற்ப மேருமலையை சுற்றி வருகிறது. அந்த சூரியன் அந்த கடலிலே சென்று எழும்பொழுது, செக்கச்சவேல் என்று அந்த சூரியன் எழும் பொழுது அந்த நீல நிற பின்னணி இருக்கிறது அல்லவா? அதை பார்க்கும் பொழுது எப்படி தோன்றுகிறதா நக்கீரருக்கு? அந்த நீல மயில் மீது அந்த செக்க சிவந்த மேனி கொண்ட முருகப்பெருமான் எழுந்தருள்வதை போல இருக்கிறது. எப்படி அந்த சூரியன் எங்கேயோ இருக்கிறது, ஆனால் நமக்கு பக்கத்திலே இருப்பதை போல சுடுகிறது அல்லவா, ஒளி கொடுக்கிறது அல்லவா? அதை போல் எங்கோ இருந்தாலும் கூட அருகில் இருப்பதை போல நமது அறியாமையாகிய இருளை, மனக்குறைகளை, துயரங்களை, துன்பங்களை எல்லாம் போக்குவதற்காக நம்ம அருகிலேயே இருக்கக்கூடிய அவிர் ஒளி. அவிர் என்று சொன்னால் துளைத்தெடுத்தல், கிழித்தெறிதல். எவ்வாறு சூரிய ஒளியானது இருளை கிழித்தெடுக்கிறதோ அதே போல நமது துன்பத்தை, பாவத்தை, துயரங்களை, தீய எண்ணங்களை எல்லாம் கிழித்தெறியக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடியவன் அந்த முருகப்பெருமான். அவன் எவ்வாறு இருக்கிறான்? உருணர் தாங்கிய மதன் உடை நோன்தான். உருணன் இருந்தால் உரியவர்கள், அவனுக்கு உரியவர்கள் பக்தி செலுத்துபவர்கள் என்று மாத்திரம் அர்த்தமல்ல. யாரெல்லாம் அறநெறிப்படி வாழ்கிறார்களோ, முருகனை வணங்க வேண்டும், கூப்பிட வேண்டும் என்றெல்லாம் நமது மதத்திலே, நமது தர்மத்திலே என்னை கூப்பிடு நான் அருள் புரிவேன் என்றெல்லாம் சொல்வதில்லை. நீ முறைப்படி வாழ், தர்மப்படி வாழ், உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்பதுதான் நமக்கு இறையருள் கொடுத்த உறுதிமொழி. ஆக யாரெல்லாம் உரியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நல்ல வழியிலே வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்களெல்லாம் தாங்குகின்ற நோன்தாள், மதனுடை நோன்தாள். மதனுடை என்று சொன்னால் மதன் என்றால் அழகு, அழகுடைய. நோன்தாள் என்றால் வலிமையான தாள், தாள் என்றால் திருப்பாதம். சரி, அடுத்ததாக சொல்கிற செருணர் தேய்த்த செல் உரல் தடக்கை. செருணர் என்றால் பகைவர்கள். யாரெல்லாம் இந்த
அறத்துக்கு பகையவர்களாக இருக்கிறார்களோ, தீயவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை தேய்த்து விடுவார். சிறுவர் தேய்த்து செல்வுரல் தட்டக்கை என்று சொன்னால், இடியானது மேலே வானத்திலே இடிப்பது எங்கே இருந்தாலும் கூட கீழே வந்து அது இடிக்கிறது அல்லவா? அதே போல நீண்ட கரம், செல்வுரல் தட்டக்கை. தட்டக்கை என்றால் நீண்ட கை, அதுபோல நீண்ட கையா. யார் அவர்? மறுயில் கற்பின் வான் முதல் கணவர். குறையே இல்லாத கற்பை உடைய வாள் போன்று ஒளி வீசக்கூடிய நுதல் என்றால் நெற்றி. நெற்றியை உடைய பெண்ணினுடைய கணவர் யார்? தெய்வானையர் என்று கேட்டால் திருப்பரங்குன்றம் தெய்வானையின் திருமணத்தை பற்றி கூறுகின்ற இடம். அங்கேதான் நடந்ததாக. அங்கே அந்த தேவர்களை காப்பாற்றிய பிறகு, சூரபத்மனை வதம் செய்த பிறகு திருப்பரங்குன்றத்தில் தான் திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்திலே மங்களகரமான தொடக்கத்தின் மூலமாக தொடங்குகிறார். அப்படிப்பட்ட அந்த திருமுருகாற்றுப்படையிலே நுட்பமாக பார்க்க வேண்டியது என்ன என்று பார்த்தால், இறைவனுடைய கால்களை பக்தர்களாகிய நாம் பிடித்து கொள்ள வேண்டும். சரணாகதி தத்துவம். அதே நேரத்தில் தீயவர்களை அவன் கை பார்த்துக் கொள்ளும். அவர் ஒரு கை பார்த்து விடுவார். ஆனால் பக்தராகிய நாம் அவரை இடைவிடாமல் அவருடைய கால்களை சரணடைய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த அறுபடை தத்துவத்திலே 6 படை என்று சொன்னால் உங்களுக்கு என்னவென்று தெரிந்திருக்கும். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2வது படை வீடு திருச்செந்தூர் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்ற திருச்சீர் அலைவாய், 3வது திரு ஆவினன்குடி எனப்படும் பழனி, 4வது சுவாமி மலை எனப்படும் திருவேர் அகம், 5வது திருத்தணி என்று பலர் சொல்வார்கள். திருத்தணி மாத்திரமல்ல, அது பொதுவாக சொல்லியிருக்கிறார் நக்கீரர், குன்று தோறு ஆடல். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதை போல திருத்தணி உள்ளிட்ட பல்வேறு குன்றுகள் அதில் அடங்கும். குன்று தோறு ஆடல். 6வதாக படம் முதிர் சோலை. எங்கே ஆரம்பிக்கிறார்? மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே ஆரம்பிக்கிறார். எங்கே முடிக்கிறார்? மதுரையில் இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலையிலே முடிக்கிறார். தோன்றிய இடத்திலே தான் நாம் முடிவுறுகிறோம், அதுதான் முக்தி என்பதை சொல்லாமல் சொல்கிறார். சரி, இந்த 6 படைகளுடைய தத்துவம் என்ன என்று பார்த்தால், திருப்பரங்குன்றம் ஏன் முதல் படை வீடாக இருக்கிறது என்று பார்த்தால், திரு என்றால் மதிப்புக்குரிய செல்வ வளம் மிகுந்த எல்லாம் பார்த்திருக்கிறோம். பரம் என்றால் மேலான, குன்றம் என்றால் மலை, மேலான குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் என்பதிலே பார்த்தீர்களானால், அங்கே முருகப்பெருமானோடு சேர்த்து சத்தியகிரீஸ்வரர் என்ற சிவபெருமான், துர்க்கையம்மன், பவளக்கனிவாய் பெருமாள், விநாயகர் ஆகிய 5 உருவங்களும் அங்கே செதுக்கப்பட்டிருக்கும். கடவுளிலே பேதமில்லை, நாம் எதை விரும்புகிறோமோ அப்படி வழிபட்டுக் கொள்ளலாம். ஆக அந்த பரமம் என்று சொல்லக்கூடியது அனைத்தும் ஒட்டுமொத்தம். வடிவங்கள் மாறுபடலாம், உட்பொருள் ஒன்றுதான் என்பதை அழகாக சொல்கிறது. அது மட்டுமல்ல, மலை என்பது சங்க இலக்கியத்தின்படி குறிஞ்சிக்குரியது. குறிஞ்சித்திணை, அதற்குரிய தலைவன் யார்? முருகப்பெருமான், சேயம். மலை என்பது என்ன? மலையிலே 6 உற்பத்தி ஆகிறது. 6 என்பது என்ன? வழி. ஏற்கனவே சொன்னதை போல அந்த 6 சமவெளியிலே பாய்ந்து வயல்களை உருவாக்கி மனித சமுதாயத்தையும் உருவாக்கி மனித நாகரிகத்தை வளரச் செய்கிறது. அந்த 6 இல்லாவிட்டால் மானுடம் இல்லை, உயிரினங்கள் இல்லை. ஆக எவ்வாறு இந்த ஆற்றுக்கு மலை உற்பத்தி ஸ்தானமோ, அதே போல உயிரினங்களுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது இறைவன் என்பதை உணர்த்துவதற்காக, அவன் உயர்ந்தவன் மேலானவன் என்பதை உணர்த்துவதற்காக திருப்பரங்குன்றத்திலே ஆரம்பித்தார். புரிந்ததா? 2வது திருச்சீர் அலைவாய். அலைவாய் என்று சொல்லும் பொழுது அது கடலை குறிக்கிறது, அலை கொண்டது. அது மட்டுமல்ல, உட்பொருள் என்ன என்று பார்த்தால், நாம் பிறந்து விட்டோம், இந்த பிறவி ஆகிய இந்த சாகரத்திலே, பிறவி துயரிலே அலைந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மீண்டும் மீண்டும் பிறந்து, மீண்டும் மீண்டும் இறந்து, மீண்டும் மீண்டும் பிறந்து இவ்வாறாகவே இருக்கிறோம். இந்த அலைவதிலிருந்து சீர் அடைய வேண்டும் என்றால் அந்த திருவை நினை என்று சொல்வதற்காகத்தான் திரு சீர் அலைவாயை 2வதாக சொல்கிறார். சரி, எப்படி அதை அடைவது என்று பார்த்தால், 3வது வந்துவிட்டார் திரு ஆவினன்குடி என்றக்கூடிய பழனி. பழம் நீ முருகா, நீதான் பழம். பழம் என்பது என்ன? அந்த காலத்திலே கேட்பார்கள், பரீட்சை எழுதியிருக்கிறாரே, பழமா காயா? பழம் என்றால் அதற்கு ரிசல்ட் வெற்றி, பழுத்த பழம்.
ஆக இந்த வாழ்க்கையின் வெற்றி என்ன, ரிசல்ட் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிறைவாக இருக்க வேண்டும், முக்தியாக இருக்க வேண்டும். அந்த பழமாக இருப்பவன், அந்த முக்தியை தருபவன் நீ என்று முருகனை சரணடைய வேண்டும். அதை சொல்வதற்காக மூன்றாவது பழம் நீ. முக்தி சாதாரணமாக கிடைச்சிருமா? அதற்காகத்தான் நான்காவதாக சொல்கிறார் திரு ஏர் அகம். அகம் என்றால் உள்ளம், ஏர் என்றால் உழுதல் இல்லையா? இந்த அகத்தை உழுது ஆன்மீக பயிரை வளர்த்துக்கொள் என்று சொல்கிறது திரு ஏர் அகம் என்ற நான்காவது படை வீடு. அடுத்ததாக குன்றுதோறு ஆடல். இந்த ஆன்மீக பயிர் வளர்ந்த பின்பு நமக்கு என்ன நினைப்பு தோன்ற வேண்டும் என்று சொன்னால், குன்றில் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதை போல இங்கே குன்று என்பது உயிரினங்கள், இந்த உலகத்தில் உள்ள இயற்கையில் உள்ள அனைத்து பொருள்களும் ஆகிய அனைத்திலும் இருக்கக்கூடியவன் குன்றுதோறும் ஆடுகின்றது அந்த ஒரே இறை சக்தி தான் என்பதை, அனைத்திலும் ஆண்டவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதால் ஐந்தாவதாக குன்று தோறு ஆடல். புரிந்து கொண்டோமா? அடுத்ததாக ஆறாவது, இவ்வாறு புரிந்து கொண்ட பின்பு அனைத்திலும் ஆண்டவன் இருப்பதையும் தனக்குள்ளும் ஆண்டவன் இருப்பதையும் அறிந்து கொண்டு நல்லொழுக்கத்தோடு வாடும்போது இந்தா உனக்காகிய பழம் என்று முக்தியை இறைவனாகிய முருகப்பெருமான் உதிர்க்கின்ற சோலை பழம் முதிர் சோலை. எவ்வளவு அழகாக நக்கீரர் வரிசைப்படுத்தி இருக்கிறார் என்று பாருங்கள். ஆகையால் தான் இந்த திருமுருகாற்றுக்கு படைக்கு புலவர் ஆற்றுப்படை, பெரும் பெரும் புலவர்கள்லாம் பின்னாடி தோன்றுவார்கள், அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காக அமைந்திருப்பது இந்த திருமுருகாற்றுப்படையாக. அதற்கு புலவர் ஆற்றுப்படை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. திருப்பரங்குன்றத்திலே ஏற்கனவே சொன்னதை போல தெய்வானை திருமணத்தோடு தொடங்குகிறார். மங்களகரமான தொடக்கம். திருமண பந்தத்திலே தான் வாழ்க்கை தொடங்குகிறது என்பதால் அங்கே தொடங்குகிறார். அந்த வாழ்க்கை தொடங்கும் பொழுது அறம் இல்லறம் என்று சொல்லும் பொழுது, பொதுவாக அறம் என்றாலே அல்லவை மாய வேண்டும், நல்லவை வாழ வேண்டும், தீயதை நாம் கைவிட வேண்டும், அழிக்க வேண்டும், நல்லதை கடைபிடிக்க வேண்டும். அதன் உருவமாகத்தான் சூரபத்மனை வதம் செய்வதாக பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக தீயதை அழிப்பதற்காக முருகப்பெருமான் அவதரித்திருக்கிறார். அதையே ஆகாக சொல்கிறார் நக்கீரர். எவ்வாறு சொல்கிறார்? சஷ்டி என்பதால் இதை நாம் ஒரு வரி பார்க்க வேண்டும். பார் முதல் பனிக்கடல் கடங்க உள்புக்கு சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடுவே. பார் முதிர், பார் என்றால் பாறை, பாறையால் முதிர் என்றால் கனமான பழமையான பாறைகளால் அங்கே மண்டி கிடக்கின்ற அந்த கடலிலே உள்ளே புகுந்து சூரனாகிய அந்த பத்மனை, தீயதை, முதல் என்றால் அதனுடைய அடி வேரோடு அரித்து எரிந்த, தடிந்த என்றால் தண்டித்த, அடித்த சுடர் இலை. அந்த வேரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலை போன்ற வடிவிலே இருக்கும். சுடர் என்றால் ஒளி வீசக்கூடியது, நெடுவே நீண்டவே. அது ஏன் சுடர், அது ஏன் இலை, ஏன் வேலை இப்படி இருக்கிறது? நுனிப்பாகம் கூர்மையாக இருக்கிறது, அடிப்பாகம் பருத்து இருக்கிறது. என்ன பொருள்? அது ஏன் சுடர்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அறியாமையாகிய இருளை அழித்தெறியக்கூடிய ஞானம்தான் அந்த முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல். ஆக ஞானம் என்பது, அறிவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? அடியிலே பருத்து இருக்க வேண்டும், நல்ல கனமாக இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். ஆகையால் இலையை பார்த்தால் தெரியும் அடியிலே பருத்து இருக்கிறது, வேலை பார்த்தால் தெரியும் அடியிலே பருமனாக இருக்கும், நுனியிலே கூர்மையாக இருக்கும். இருளை கிழிக்க வேண்டும், அறியாமையை கிழிக்க வேண்டும், பாவத்தை துளைக்க வேண்டும் என்றால் அதுக்கு கூர்மை தேவை. ஞானம் அப்படிப்பட்டது. ஆகையால் அது கூர்மையாக இருக்கிறது. அப்படி உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் வெறுமனே இறைவனை மட்டும் வணங்கிவிட்டு சென்றால் போதாது, அதற்குள்ளே என்ன என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், திருச்செந்தூருக்கு வருகிறார். திருச்செந்தூர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருச்சீர் அலைவார். அங்கே பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று முருகப்பெருமானை நாம் தஞ்சம் புக வேண்டும் இல்லையா? அப்பொழுது அந்த இடத்திலே முருகப்பெருமானுடைய 6 முகங்களை, முருகப்பெருமானுடைய தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அவர் நம்மையும் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? 6 முகங்களால் பார்க்கிறார். அதை மிக அழகாக சொல்கிறார். அந்த என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், மாயுருள் ஞாலம் மறுகின்றி விளங்க பல்கதிர் விரித்தன்று ஒரு முகம். ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உணர்ந்து வரம் கொடுத்தன்றே. ஒரு முகம்
மந்திர விதியின் மரபுலி படா அந்தனர் வேள்வி ஓர்க்குமே. ஒருமுகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல ஒளி விளக்குமே. ஒருமுகம் சிறுநர் தேய்த்து செல் சமம் முறுக்கி கருவுகள் நெஞ்சமொரு களம் வேட்டன்றே. ஒருமுகம் குறவர் மடமகள் கொடிபோல் சுப்பின் மடவரல் வெள்ளியோடு நகை அமர்ந்தன்றே என்று 6 முகங்களுக்கும் 6 தெளிவுகளை சொல்கிறார். அது என்ன 6 முகம் என்று பார்த்தால், முதலிலே மா இருள். மா என்றால் பெரிய இருள். பெரிய இருள். ஞானம் என்று சொன்னால் உலகம். ஏன் அதற்கு ஞானம் என்று பெயர்? நான் என்றால் தொங்குவது. கழுத்திலே இருக்கக்கூடியது மங்கள நான் என்று பெயர். ஆக நான் என்று சொன்னால் நாணத்தினால் முகம் கவிழ்வது, கீழே தொங்குவதற்கு பெயர் நாணம். சாய்ந்திருக்கக்கூடிய புல்வகைக்கு பெயர் நாணல். ஆக தூய தமிழிலே ஞானம் என்று சொன்னால் உலகம் என்பது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது, அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் ஞானம். அது எப்படி இருக்கிறது? இருள் சூழ்ந்து இருக்கிறது. நீங்கள் அந்த ஹாலிவுட் படங்கள் மற்ற படங்களை உலகத்தை காண்பிக்கும் போது பார்க்கலாம், அங்கெங்கே நெருப்பு கோலங்களாக கோள்கள் மற்றவையெல்லாம் இருக்கும். ஆனால் உலகம் முழுவதும் இருளாக இருக்கும். அந்த மா இருள் ஞானம் மறு என்று சொன்னார். அப்ப இருளாக இருக்கின்றது. இதில் குறையின்றி என்ன என்ன என்று தெரிய வேண்டும், எது எது எப்படி இருக்கிறது என்று தெரிய வேண்டும் என்பது விளங்குவதற்காக பல்கதிர் விருத்தென்று ஒருமுகம். ஒருமுகம் அந்த சூரியனை போல பல கதிர்களை விரிக்கிறது. அங்கே ஆக்கல் என்ற தத்துவம் வருகிறது. அங்கேதான் படைப்பு தோன்றுகிறது. அடுத்ததாக ஒருமுகம் ஆர்வலர் ஏற்ற. ஆர்வலர் என்று சொன்னால் இப்பொழுது சமூக ஆர்வலர் என்ற தமிழ் வார்த்தை பாருங்கள், தூய தமிழ் வார்த்தை. ஆர்வலர் என்றால் ஆர்வம் கொண்டவர், விருப்பம் கொண்டவர், பக்தி கொண்டவர். தேச சேவையிலே சமூக சேவையிலே ஈடுபடுபவர்களுக்கு சமூக ஆர்வலர் என்று பெயர் அல்லவா? ஆக ஆர்வலர் என்று சொன்னால் இறைவன் மீது, முருகன் மீது ஆர்வம் கொண்டவர்கள், அறத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள். அவர்கள் புகழ்ந்து பாட இனிது ஒழுகி அவர்களுக்கு இனிமையை தந்து காதலின் வந்து பேரன்பினால் அவர்களுக்கு விருப்பமான வரங்களை கொடுப்பதற்காக ஒருமுகம் அருளல். ஒருமுகம் மந்திர விதியின் அந்த வேதத்திலே சொல்லக்கூடிய அந்த அக்ஷரங்கள் பிசகாமல் செய்யக்கூடிய அந்தணர்கள் செய்யக்கூடிய வேள்வியை ஓர்க்கும் என்றால் காப்பாற்றும். அப்ப காத்தல். ஒருமுகம் எஞ்சிய பொருள்களை, இந்த வேதத்திலும் வருடங்களும் கூறப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் எஞ்சி நிற்கக்கூடிய அந்த பரம்பொருளை, அதில் இல்லாத விஷயத்தை கூட நாம் விளங்கிக் கொள்ளுமாறு திசை விளக்குமே. திசை எந்த வழியிலே போக வேண்டும் என்று நம்மை வழிபடுத்துவதற்காக அதை பற்றிய பொருளை கூறும் வகையிலே ஒருமுகம் இருக்கிறது. ஆக அங்கே அஞ்ஞானத்தை மறையச் செய்யக்கூடிய ஒரு முகமாக இருக்கிறது. அங்கே மறைத்தல். ஒருமுகம். மற்றொரு முகம் செருவர் என்று சொன்னால் பகைவர்கள். பகைவர்கள் என்று சொன்னால் என்ன? தீய எண்ணங்கள், தீமைகள், கெடுதிகள், பாவங்கள், இவற்றையெல்லாம் அழிப்பதற்காக கருவுகள் நெஞ்சமோடு களம்பேட்டென்று எப்பொழுதும் போரிடுவதற்காக போர்ப்படை தலைவன் அவன் முருகன். தேவ சேனாபதி அல்லவா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு முகம். அது அழித்தல் தொழிலை செய்கிறது. ஒருமுகம் குரத்தி மகளாக இருக்கக்கூடிய அந்த வள்ளி, கொடி போன்ற இடையக்கூடிய இந்த வள்ளியோடு நகை அமர்ந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறது. ஆக தன்னுள் லயித்தல். அந்த வெள்ளி என்று சொல்லக்கூடியது ஜீவாத்மாக்காக இருக்கக்கூடிய நாம், இறைவன் பரமாத்மா. ஆக நம்மோடு மகிழ்ச்சியோடு இருப்பதைத்தான் வள்ளியோடு நகை அமர்ந்தன்ற என்று சொல்கிறார். ஆக லயித்தல் என்ற 6 முகங்களையும் தாங்கி இருக்கிறது என்பதை மிக அழகாக சொல்கிறார். அடுத்ததாக 3வது படை வீடு என்னவென்று பார்த்தால் பழனி. பழனி என்ன? முருகா நீதான் பழம் என்பது, நீதான் முக்தியாகிய பழத்தை திரும்பம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை யார் உணர்வார்கள்? முதலிலே முனிவர்கள், தவசீலர்களுக்குத்தான் முன்பாக தெரியும் இல்லையா? வெறும் பக்தர்களுக்கு தெரியாது. ஆக முனிவர்களுக்கு தெரியும். ஆக முனிவர்கள் எவ்வாறு அந்த பழனியிலே இறைவனை பார்க்க செல்கிறார்கள் என்பதை மிக அழகாக சொல்கிறார். யாவதும் கற்றோர் அறியா அறிவினர், கற்றோருக்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையர், காமமோடு கடுஞ்சினம் கடிந்த காட்சிகள், இடும்பை யாவதும் அறியா இயல்பினர், மேவர துணியில் காட்சி முனிவர் முன்புக. அந்த பழனியிலே திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய அந்த கோவிலே யார் முன்னால் செல்கிறார்கள் என்று பார்த்தால் முனிவர்கள் செல்கிறார்கள். அந்த முனிவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய இலக்கணம் என்ன என்று பார்த்தால் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர். யாவதும் என்றால் எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் படிச்சுட்டேன் சொல்றான். எல்லாவற்றையும் படிச்சேன். எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட அறிய முடியாத அறிவை உடையவர்கள். யாவதும் கற்றோர் அறியா அறிவினர், கற்றோருக்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையர். படிச்சுட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எல்லையாக இருக்கக்கூடிய பெரிய ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த முனிவர்கள். காமமோடு கடிஞ்சனம். காமம் என்றால் ஆசை, கடிஞ்சனம் என்றால் கோபம். இவற்றையெல்லாம் கடிந்த என்றால் இவற்றெல்லாம் விரட்டி அடித்த காட்சி தரிசனம் உடையவர்கள், நற்காட்சி உடையவர்கள்.
இடும்பை என்றால் துன்பம். துன்பம் என்றால் என்னவென்றே அறியாதவர்கள். ஏனென்று கேட்டால் அவன் இறைவனோடு ஐக்கியமானவர்கள், உடம்பு பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லாதவர்கள். ஆகையால் இந்த உடம்பு சார்ந்த இடும்பையோ அல்லது மனக்குறையோ இல்லாதவர்கள், இடும்பை என்பதை அறியாத இயல்பை உடையவர்கள். அவர்கள் மேவர துணியில் காட்சி. இங்கே மேவர துணியில் இவர் வேண்டியவர்கள் இவர் வேண்டாதவர்கள் என்று விருப்பு வெறுப்பு காற்ற எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய, பொருந்தி இருக்கக்கூடிய, பார்வை இருக்கக்கூடிய முனிவர்கள் முன்னே போகிறார்கள். அவர்களை தொடர்ந்து யார் போகிறார்கள் என்று பார்த்தால் பெரும் கடவுள்கள் எல்லாம், பெரிய பெரிய தெய்வங்கள், தெய்வ வடிவங்கள் எல்லாம் அந்த முனிவர்களை பின்தொடர்ந்து முருகப்பெருமானை பழனிகளை காணப்போகிறார்களாம். ஏன் போகிறார்கள், எப்படி போகிறார்கள் என்று பார்த்தால் இவையெல்லாம் தூய தமிழ்தான், நமது தமிழ்தான். ஆனால் இப்பொழுது நாம் பேசாத வார்த்தைகள் நிறைய இருப்பதால் நமக்கு புரியாது. ஆகையால் சொல்லிவிட்டு அர்த்தத்தை சொல்கிறேன். கடுவோடு ஒடுங்கிய தூங்குடை வாழ்கைக்கு அழல் என உயிர்க்கும் அஞ்சுவர் கடுந்திரல் பாம்புபட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புல் அணி நீள்வழி செல்வன் வெள்ளேறு வளமையின் ஒயரிய பலர்புகள் திணிதோடு உமை அமர்ந்து விளங்கும் இமையா முக்கன் மூகையில் முறுக்கிய முரண்மிகு செல்வனும் 110 கடுக்கிய நாட்டத்து 100 வேள்வி முற்றிய வென்று கடுபட்டத்து ஈர் 2 ஏந்திய மறுப்பின் எழுநடை தாழ்வரும் தடக்கை உயர்த்த யானை எருத்தம் ஏந்திய திருக்கிளர் செல்வனும். இங்கே யாரை பற்றி சொல்லுகின்ற 3 பேர், அந்த காலத்தில் 3 முக்கியமான தெய்வங்கள், பெரும் தெய்வங்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால் ஒருவர் விஷ்ணு, மற்றொருவர் சிவன், இன்னொன்று இந்திரன். இப்பொழுது இந்திரனுக்கு நாம் அதிகமாக விழா கொண்டாடுவதில்லை. ஆனால் முக்கியமாக சித்திரை திருவிழா என்பது இந்திரனுக்காகத்தான். அந்த பொங்கல் கூட போகி என்று சொல்கிறோம், அதை விட மழையை பொழியக்கூடிய அந்த இந்திரனை குறித்து தான். இவர்களெல்லாம் அந்த காலத்தில் முக்கிய தெய்வங்களாக இருந்திருக்கார். எப்படி சொல்கிறார்? கடுவோடு ஒடுங்கி என்று சொன்னால் விஷம் ஒடுங்கி இருக்கக்கூடிய பல், அதனுடைய பல் வால் எயிற்று. வால் என்றால் வெண்மை, எயிறு என்றால் பல். வெண்மையான பல்லை உடையது. அதனுடைய மூச்சு எப்படி இருக்கு? அனல் என உயிர்க்கும். அதோட மூச்சு அப்படியே தீ போல இருக்கான். பாம்பு மூச்சு விட்டா தீ போல சுடுது. 5 வரு கடுந்திரன், பார்க்கிறவங்களுக்கெல்லாம் அச்சத்தை தரக்கூடிய கடுமையான வலிமை உடையது. அப்படிப்பட்ட பாம்பை பாம்பு பட புடைக்கும். அந்த பாம்புகளை எல்லாம் உதச்சு கொள்றது யாரு? பல்வரி கொடுஞ்சிறை. பல்வேறு வரிகளை கோடுகளை உடைய, கொடும் என்றால் வளைந்த, சிறை என்றால் சிறகு. ஆக வளைந்த சிறகை உடைய புல் என்று சொன்னால் பறவை, புல் அணி. அந்த கருட பறவையை தனது கொடியாக கொண்ட மகாவிஷ்ணு அவர். சரி, அடுத்தது வெள்ளேறு, வெண்மையான ஏரை தனது கொடியாக வலது பக்கத்திலே ஏற்றியவர். வெள்ளேறு வலம்பையின் பலரு புகழ் திணிதோள். திணிதோள் என்றால் திண்மை வாய்ந்த தோல், பலரும் போட்டுகின்ற அந்த வலிமை படைத்தவர். ஆண்மையின் இலக்கணமாக இருக்கக்கூடிய சிவபெருமான். ஆண்மையின் இலக்கணம் என்றால் என்ன? அடுத்த வரியை சொல்கிறார். உமை அமர்ந்து விளங்கும். ஆண்மை என்பது பெண்ணை அடிமைப்படுத்துவதல்ல, சரி சமம் தருவது. 33% எல்லாம் இப்ப வந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி 50% கொடுத்துட்டாரு ஐயன், இல்லையா? உமை அமர்ந்து விளங்கும். இடப்பாகத்திலே பெண்ணுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இடம் கொடுத்திருக்கார், பகவானே கொடுத்திருக்கார், இடம் கொடுத்திருக்கிறார், செறிவாது கொடுத்திருக்கார். உமை அமர்ந்து விளங்கும் இமையா முக்கன், 3 கண்களை உடையவர். ஏன் 3 கண்? 3வது கண் ஞானமாகிய கண், தீமைகளை பொசுக்கி எறியக்கூடிய கண், அது முக்கண், ஞானக்கண். மூகையில் முறுக்கிய முரண்மிகு செல்வன். மூகையில் என்று சொன்னால் திரிபுரம். ஏற்கனவே முருகப்பெருமான் அளித்தார் அல்லவா 3 பேர், ஆணவம், கண்மம், மாயை. இதைத்தான் திரிபுராந்திகள் என்று சொல்வார்கள். திரிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கர்களை அழித்த மூகையில் முறுக்கிய அவர்கள் கோட்டை போல் இருந்தார்களாம். அந்த கோட்டைகள் எல்லாம், கோட்டை போல் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களை எல்லாம் அழித்த வலிமை மிகுந்த செல்வனாகிய சிவபெருமான். அடுத்ததாக 110 அடுக்கிய என்று சொன்ன 100 × 10 1000. 1000 கண்ணை உடையவன் என்று இந்திரனுக்கு பேர். உடம்பெல்லாம் கண். 100 பல் வேள்வி, 100 பல வேள்விகளை செய்தவன். வென்று கடு கொற்றத்து, வெற்றி பெறக்கூடிய அந்த போரை உடையவன். அப்படிப்பட்டவன். ஈறு 2. மற்ற யானைக்கெல்லாம் 2 தந்தம் தான் இருக்கும். ஆனால் ஐராவதம் என்ற இந்திரனுடைய யானைக்கு 4 தந்தங்கள் இருக்கின்றன. ஈர் 2 4. ஏந்திய, இப்படி தாங்கி பிடிக்கிற மாதிரி அந்த தந்தம் வளைஞ்சிருக்கான். ஈரில் ஏந்திய மறுப்பு என்று சொன்னால் தந்தம். எழில் நடை, அழகான நடை. தாழ் வரும் தடக்கை, தடக்கை என்று சொன்னால் நீண்ட கை, கீழே தாழ்ந்து தொங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய துணிக்கை. உயர்த்த யானை என்று சொன்னால் உயரமான யானை என்று பொருள் அல்ல, பலரும் உயர்த்தி பேசக்கூடிய பெருமை வாய்ந்த யானை. எருத்தம் என்று சொன்னால் வாகனம். அந்த வாகனத்தில் ஏறிய திருக்கிளர் செல்வனாகிய இந்திரன். இவர்கள் 3 எதற்காக வருகிறார்கள்? அடுத்ததாக சொல்கிறார். தாமரை பயந்த,
தாவில் ஊறி நான்முக ஒருவர் சுட்டி காணவர. தாமரை பயந்த என்று சொன்னால் தாமரையில் பிறந்த, தாமரையால் காப்பாற்றப்பட்ட யார்? நான்முக ஒருவர், நான்முகம் கொண்ட பிரம்மா. அவரை குறித்து காண வருகிறார்கள். ஏன் காண வருகிறார்கள்? ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஆணவம் இருந்ததால் அவருக்கு பிரணவத்தின் பொருள் கேட்டால் தெரியவில்லை. நான் தான் படைக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப ஒரு வேலையை செஞ்சா அதனுடைய இலக்கணம் என்ன, அவருடைய விதிமுறை என்னன்னு தெரியாம ஒரு வேலையை செய்வார். அப்ப அந்த வேலை எப்படி இருக்கும்? கேட்கிறார், இவருக்கு பொருள் தெரியல. ஆனா தான் பெரிய ஆள், பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேனேஜர் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க போஸ்ட் காரணமாக அலட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அலட்டல் கூடாது, ஆணவம் கூடாது என்பதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக, அதற்குரிய தகுதியோடு நீ இருக்க வேண்டும் என்பதற்காக சிறைகள் தூக்கி அடைக்கிறார். அப்போ அவனை விட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்க 3 பேர் வராங்க. இப்போ நேரம் எங்கே போறாரு? திரு ஏரகம். ஏன்பா நீ சின்ன பையனா இருக்கிய, பையனை கேட்குறாரு அப்பா, நீ மாட்டுக்கு அவ்வளோ பெரிய ஆளு பிரம்மாவை தூக்கி சிறையில் போட்டுட்டிய, உனக்கு பிரணவத்தோட பொருள் தெரியுமா கேட்குறாரு. அப்போ பையன் என்ன சொல்கிறான், சின்ன பையன் முருகன், தெரியும், நீ கேட்கும் முறைப்படி கேள். அப்போ ஞானம் என்பது எப்படி அடைய வேண்டும்? பெரியவன் சிறியவன் என்ன பண்ணாரு? சாமி மலையை பாருங்க, சாமி மலைனால இப்படி முருகன் இப்படி சொல்லிட்டு இருப்பாரு, அவங்க அப்பாவாகிய முருகன் இப்படி வாயை பொத்தி கேட்டுட்டு இருப்பார். அப்போ ஞான உபதேசம் என்பது குருவின் மூலம் அடைய வேண்டும். அந்த குரு தகுதி படைத்தவனா என்று பார்க்க வேண்டுமே தவிர அவர் என்ன ஜாதி, அவர் என்ன வயது, அவர் பணக்காரரா ஏழையா என்று பார்க்கக்கூடாது. அவருக்கு பணிந்து கேட்க வேண்டும் என்ற பொருளை அங்கே உணர்த்துகிறது. ஆக அவரை கேட்கிறார் இல்லையா, இந்த இடம் வேதத்தின் உட்பொருள் என்பதால் இங்கே அந்தணர்களை பற்றிய குறிப்பை கொடுக்கிறார். அதன் மூலமாக நான் தெரிந்து கொள்வோம் எந்தெந்த படை வீட்டை பற்றி சொல்கிறார். அங்கே ஒரு நீண்டதாக சொல்கிறார், சுருக்கமாக சொல். 2 எய்திய இயல்பினின் வட அது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்கொடி 64 இரட்டே இளமை ஆண்டு 6 கழிப்பிய அரண்நவில் கொள்கை 3 வகை குறித்த முத்திரை செல்வத்து இருபிறப்பாளர் பொழுது அறிந்து நுவல 9 கொண்ட 3 உரி நுஞ்ஞான் புலரா காலகம் புலரவுடி உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து 6 கழுத்து கதக்கிய அருள்மறை கேள்வி நாகிகள் மருங்கில் நவில பாடி பிறை ஒரு நறுமலர் ஏந்தி பெரிது உடந்து ஏரகத்து உரைதலும் உரியன். ஏரகம் என்று சொன்னால் திருவேரகமாகிய சுவாமி மலை. அங்கே அந்தணர்களை பற்றி வேதம் ஓதுபவர்கள், வேதத்தினுடைய ஓதக்கூடிய பெருமை வாய்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு சிறப்பு. வேதம் ஓதுகின்றவர்கள் தான் அந்தணர்கள். அந்த காலத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? 2 எய்தி 2 6. அந்த 6 என்று என்ன பார்த்தால் ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்டுவித்தல், தானம் ஏற்றல் கொடுத்தல். அவர்கள் வேதம் மட்டுமல்ல பல்வேறு கல்விகளை தான் கற்றுக்கொள்வார்கள், பிறருக்கும் கற்றுக் கொடுப்பார்கள். வேள்விகளை அவர்கள் செய்வார்கள், பிறர்களுக்காகவும் செய்து கொடுப்பார்கள். தானம் தான் வாங்குவார்கள், ஏழைகளுக்கு மற்றவர்கள் வேண்டியவர்களுக்கு தானமும் கொடுப்பார்கள். இப்படி 6 விதமான கொள்கையிலே இருக்கக்கூடியவர்கள். 2 குடிகளை என்று சொல்ல, குடி என்று சொன்னால் இந்த கோத்திரம், அந்த குடியிலே பிறந்தவர்கள், தோல்குடி பழமையான குடியை வாய்ந்தவர்கள். 6 4 இரட்டி இந்த காலத்திலே முடியாது, அந்த காலத்திலே செய்திருக்கிறார்கள். 6 4 எவ்வளவு? 24. இரட்டை என்றால் 24 × 2 எல்லாம் கணக்கு பாடமா இருக்கு. அப்போ 48 ஆண்டுகள், அதுதான் இளமை பருவம். 6 4 இரட்டி இளமை நல்யாண்டு 6 கழிப்பிய அறநவில் கொள்கை. இந்த 48 வருஷமும் அறம் வளர்ப்பதற்காக பிரம்மச்சரியத்தை காத்து அந்த அறத்தை காப்பாற்றி 48வது வயதுதான் அந்த காலத்திலே திருமணம் செய்கிறார்கள். இதுதான் மன்னிக்கவும் 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் 6 கழுத்து அடக்கிய அருமறை கேள்வி சரவணபவர் என்ற 6 கழுத்தை நாகிகள் மருங்கில் நவிலப்பாடி தனது நாவிலே மூலமாக மிக இனிமையாக பாடி உனக்கு ஏற்ற விரை ஒரு நறுமலர் என்று சொன்னால் மகரந்தம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நறுமண மலர்களை எடுத்துக்கொண்டு முருகனை புகழ்ந்து பாடி இருக்கக்கூடிய அந்த திருவேரகத்திலும் உகந்து இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் 4வது படை. சரி, வேதியருக்கு மட்டும்தான் முனியவனா முருகப்பெருமான்? கேள்வி வரும் இல்லையா? இல்லை. அதைத்தான் 5வது குன்றுதோர் ஆடல். எல்லாவற்றுக்கும் எல்லாருக்குமே அருள் புரியக்கூடியவன், எல்லாருக்கும் உரியவன் தான் அந்த முருகப்பெருமான். அதை எவ்வாறு சொல்கிறார்? வேதியருக்கு உரிய அதே முருகப்பெருமான் தான் வேதர்களுக்கும் உரியவன். அதை எவ்வாறு சொல்கிறார்? கொடுங்கொடில் வந்து கொலைகிய காணவர் நீடமை விளைந்த தேக்கல் தேரல் குன்றக சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து தொண்டக
சிறு பறை குறவை அயர குன்றுதோறு ஆடலும் நின்று அதன் பண்பே. என்ன சொல்றாங்க? கொடும் தொழில், கொடுமையான தொழில் என்ன? வல்வில் என்றால் வலிமையான வில், கொலையில் என்று சொன்னால் கொலை தொழில் புரிகின்ற மிருகங்களை வேட்டையாடுவதுதான் தொழில். அப்படிப்பட்ட காணவர் என்று சொன்னால் கான் என்றால் காடு, காட்டைச் சேர்ந்த அந்த வேடர்கள், மலையைச் சேர்ந்த அந்த வேடர்கள், நீடமை விளைந்த தேக்கல் தேர்கள், பல நாள் உற வைத்த தேனிலிருந்து எடுக்கப்பட்ட கல், அதை குடிக்கிறார்கள். அவர்களுடைய வேட்டையாடுவார்கள், குடிப்பார்கள். அப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் குன்றக சிறுகுடி, குன்றிலே இருக்கக்கூடிய அகம் என்று சொன்னால் சிறிய சிறிய வீடுகள், சிறுகுடி சிறிய சிறிய குடிகளாக இருக்கக்கூடிய அந்த வீடுகளிலே கிளையுடன் மகிழ்ந்து, கிளை என்று சொன்னால் சுற்றம், கிளை என்று சொன்னால் தன்னுடைய சுற்றத்தார்கள் உறவினர் எல்லோருடன் சேர்ந்து மகிழ்ந்து தொண்டகம் சிறுபறை ஆகிய அந்த கருவிகளை முழக்கிக் கொண்டு, குறவை என்றால் குறவை கூத்து, வேலன் வந்து வெறியாடல் என்று நிகழ்த்துவார் என்று சொல்வாங்க அந்த காலத்திலே. அப்படிப்பட்ட குறவை கூத்து ஆடுகின்ற குன்றுதோறு ஆடலும் குன்றுதோறும் ஆடுகின்ற இயல்பையும் உடையவன் பண்பினையும் உடையவன் அந்த முருகப்பெருமான். இப்ப நிறைவாக வருகிறார். குன்றுதோறும் ஆடுகின்ற முருகப்பெருமான், எல்லாவற்றிலும் உரைகின்ற அந்த முருகப்பெருமான் அனைத்திலும் இருக்கிறான் என்பதை 6வது படைவீடாகிய நிறைவு படைவீடாகிய பழமுதிர் சோலையிலும் சொல்கிறார். அனைத்திலும் ஆண்டவன் இருப்பான் என்பதை விவரித்து சொல்கிறார். எவ்வாறு சொல்கிறார்? ஊர் கொண்ட சீர்கெழு விளவினும் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் வேலன் தையிக வெளி அயர்களனும் காடும் யாவும் கவின்பெரு உருத்தியும் யாரும் குளனும் வேடுகள் வைக்கும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் மன்றமும் முதுகிலும் கந்துடை நிலையினும். அது என்ன? ஊர் கொண்ட சீர்கெடு விளவினும், ஊருக்கு ஊர் நடத்தலாம் இல்லையா? இது போன்ற சீர்மிகு சிறப்பு மிகுந்த விழாக்களில் அனைத்திலுமே ஆர்வலர் ஏற்ற பக்தர்கள் ஏற்றி புகழ்கின்ற மேவரு நிலையிலும், அப்படிப்பட்ட அந்த பக்தியில் மேலே வருகின்ற உயர்வான நிலையிலும், வேலன் தையிகை வேலன் வந்து வெறியாடுகின்ற அந்த களத்திலும், காடு, கா என்று சொன்னால் பூங்கா, காடு பூங்கா, கவின்பெரு துருத்தி, துருத்தி என்று சொன்னால் தீவு என்று நமக்கு தெரியும், கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய நிலப்பகுதி. அதே போல ஆற்றுக்கு நடுவே சில நிலப்பகுதி இருக்கும், அதற்கு பெயர் துருத்தி என்று பெயர். அப்படிப்பட்ட துருத்தியிலும் யாரு என்று சொன்னால் ஆறு குளம் வேறு பல் வைக்கும், வேறு பல இடங்களிலும். சதுக்கமம் என்று சொன்னால் 4 தெருக்கள் கூடுகின்ற இடம். சந்தை என்று சொன்னால் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்கள் தெருக்கள் கூடுகின்ற இடம். புதுப்பும் கடமும், புதிய பூ பூத்து குலுங்குகின்ற கடம்ப மரத்திலும். மன்றம் என்று சொன்னால் ஊரின் சபையிலே, ஊரின் நடுவிலே இருக்கக்கூடிய வேப்ப மரத்தின் அடியின் கீழேயோ அல்லது வேறு மரத்தின் அடியிலே இருக்கக்கூடிய சிறிய ஊர் சபை. பொதி என்று சொன்னால் பெரிய அரங்கம். கந்துடை நிலையிலும், கந்து என்று சொன்னால் அந்த காலத்திலே யானை அல்லது மாடு போன்றவற்றை நிறையாக நிறுத்தி வைப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த தூணுக்கு பெயர் கந்து. அந்த கந்திலே, ஏன் அந்த கந்திலே இருக்கக்கூடியதால் தான் அவனுக்கு கந்தன் என்று பெயர். அது ஏன் கந்து என்று சொன்னால், மிருகங்களாக இருக்கக்கூடிய, மிருகத்தை போல் இருக்கக்கூடியது நமது மனம் அங்கு இங்கும் அலைவாயும் அதை நிலையாக கட்டி வைப்பதற்கு பக்தியாகிய தாம்பு கயிறு, அதை நிலையாக இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் அல்லது நாம் வணங்குகின்ற இறைவனுடைய அவனோடு சேர்த்து வைப்பதற்காக கட்டி வைக்கக்கூடியது. ஆகையால் கந்து என்று சொன்னால் நிலையானது, இறைவன் நிலையானவன், அவனோடு சேர்த்து இருக்கக்கூடியது அந்த தாம்பு கயிறு. நாம் மனம் அலைவாயத்தான் செய்யும், அதை கட்டி வைப்பதற்கு பயன்படுவதால் அது கந்து. அந்த கந்திலே குடுகொண்டிருப்பவன் கந்தன். இவ்வாறாக அனைத்திலும் அந்த முருகப்பெருமான் இருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று சிறப்பித்து கூறக்கூடிய இந்த முருகப்பெருமான் பாரதம் முழுமைக்குமான கடவுள். ஏன் அவன் பிறந்த இடம் எது? நெடும்பெரும் சுமையத்து நீலப்பைன் சுனை, ஐவரில் ஒருவன் அங்கை ஏற்ப, அறுவர் பயந்த ஆரமர் செல்வ, ஆழ்கிடு கடவுள் புதல்வ, மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே, வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ, இளையணி சிறப்பின் பழையோர் குழவி, வானோர் வணங்குவில் தானே தலைவர். இப்படி சொல்கிறார். இந்த வடக்கில் வேற இருக்கக்கூடிய சுப்பிரமணியர், கார்த்திகேயன், ஸ்கந்தன் இவங்கெல்லாம் வேற, தெற்கில் இருக்கக்கூடிய முருகன், சேகன் இவங்கெல்லாம் வேற என்ற புது கரடிகள்லாம் சங்கத்தமிழில் ஈடுபடவில்லை. எல்லாம் ஒரே இறைவன் தான். 2000 வருடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை அதற்கு சான்று தெரிகிறது. நடுவே யாரோ எழுதி விட்டு போகவில்லை. என்ன சொல்கிறார்? தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் தோன்றிய இடம் இது நெடுக பெரிய இமயமலையிலே, நீலப்பைஞ்சுனை, நீல நிறமாக இருக்கக்கூடிய அந்த சரவண பொய்கையிலே பிறக்கிறார். ஆகையால் அவருக்கு சரவணன் என்று ஒரு பெயர். ஐவரும் ஒருவன், 5 பேரு
5 பூதங்கள் நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என்று சொல்லக்கூடிய வானம் 5ம் கலந்தது. ஆக அந்த ஐவரில் ஒருவனாக இருக்கக்கூடிய அக்னி நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய அந்த முருகப்பெருமானை, சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமானை யார் தாங்குகிறார்? 5 பூதங்களிலே ஒன்றாகிய அக்னி தேவன் தாங்குகிறார். 5வரில் ஒருவன் அங்கை ஏற்ப. ஆகையால் முருகனுக்கு அக்னிபுத்திரன் என்றும் ஒரு பெயர் உண்டு. அறுவர் பயந்த என்றால் பாதுகாத்த, வளர்த்த. அறுவர் பயந்த 6 அமர் செல்வ. 6 பேர் யார்? கார்த்திகை பெண்கள். ஆகையால் அவனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர். 6 அமர் செல்வ. 6 என்றால் 6 தாமரைகளிலே அமர்ந்தவர். அது மட்டுமல்ல, 6ஆகிய கங்கையிலே, கங்கை நதிக்கரையில் தானே முருகன் தோன்றுகிறான். ஆக முருகனுக்கு காங்கேயன் ஒரு பெயர் உண்டு, கார்த்திகேயன் என்று பெயர் உண்டு. 6 என்று சொன்னால் ஆறுமுகன், சண்முகன் என்ற பெயர் உண்டு. 6 கடவுள். 6 என்று சொன்னால் ஆலமரம். ஆலமரத்திலே வீட்டிருக்க கடவுள் யார்? தட்சிணாமூர்த்தியாக சிவபெருமான், அவனுடைய புதல்வன். ஆகையால் சிவசுதன். அடுத்து யார்? மால் வரை மலைமகள் மகனே. மால் என்று சொன்னால் கரிய பெரிய, வரை என்று சொன்னால் மலை, பெரிய மலையாகிய இமயமலையிலே அந்த ஹிமவான், இமம் என்று சொன்னால் பனி, அந்த இமவானுடைய மகளாக தோன்றியதால் மலைமகன் என்று அந்த பார்வதிக்கு பெயர். அவனுடைய மகனே. ஆக சக்தி மைந்தன். வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ. கொற்றவை என்றால் துர்க்கை, சக்தியினுடைய வம்சம் கொற்றவை. அந்த கொற்றவையினுடைய பையன் துர்க்கை மைந்தன். இறையணி சிறப்பின். இறை என்று சொன்னால் நகை, தாலி. அந்த காலத்திலே மங்களனாக இருக்கக்கூடிய இறையணி சிறப்பின் சிறப்பான இடையாகிய அந்த தாலியை, சிவபெருமானுடைய தாலியை அணிந்திருக்கக்கூடிய பழையோர், மிக பழமை வாய்ந்தவள் கொற்றவை என்று சொல்லக்கூடியவருடைய. குழவி என்று சொன்னால், குழவி என்றால் குழந்தை, சேயோன். வானோர் வணங்குவில் தானே தவைக. முருகன் வேலை மட்டும் ஏந்திருக்கவில்லை. சில ஊர்களிலே தனுசு ஏந்தி கூட சுப்பிரமணியனாக, தனுசு என்றால் வில்லேந்திய குமரனாகவும் காட்சியளிக்கிறான். அவன் யார்? வானோர் வணங்குவில் தானே தவைக. வானோர்கள் என்றால் தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய, வில்லை ஏந்திருக்கக்கூடிய சேனாபதி, தேவ சேனாபதி. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் என்று சொல்லி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். பக்தருக்கு சொல்கிறார், திருமுருகாற்றுப்படி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டது. என்ன சொல்கிறார்? இப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், முருகப்பெருமானை வர்ணித்திருக்கிறேன். அப்படியெல்லாம் நீயும் சொல்லி முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, உமாசுதனே, சக்தி மைந்தனே, சிவசுதனே, பிள்ளையாரோட தம்பியே, எதை வேணாலும் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்று சொல்லுங்கிறது. என பல யான் அறி அளவையும் ஏற்றி ஆனாது நின் அளந்து அறிதல் மண்ணிற்கு அருமையின் நின் அதி உள்ளி வந்தனன். என்னன்னு பார்க்குறீங்களா? எனப்பல யான் அறிவு அளவையும், இவ்வாறாக நான் அறிந்து கொண்ட அளவுக்கெல்லாம் உன்னை அளந்து, உன்னை பற்றி, உன்னை ஏற்றி என்று சொன்னால் புகழ்ந்து. புகழ்ந்தினாலும் போதாது, எவ்வளவு புகழ்ந்தாலும் உனக்கு போதாது முருகப்பெருமானே. ஏனென்று கேட்டால், நின் அளந்து அறிதல், நீ இவ்வளவுதான், நீ இத்தகையதான் என்று அளந்து பார்த்து சொல்லுதல் மண் உயிருக்கு அருமையும். இந்த மண்ணிலே தோன்றிய உயிர்களுக்கெல்லாம், மனிதர்களுக்கெல்லாம் மிக அரிய செயலாகையால் நின்னடி உள்ளே வந்தனன். உனது திருவடி தாமரையே உள்ளத்தில் நினைத்துக் கொண்டு அதையே பற்றி கொண்டு நான் வந்தேன். முருகாச்சரணம் என்று உன்னையே தஞ்சம் புகுந்தேன் என்று அவனை போற்றி புகழ்ந்தால், அவன் சரணத்தை பற்றி கொண்டால், அந்த முருகப்பெருமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒரு கேரண்டி தருகிறான் என்று நக்கீரர் சொல்கிறார். என்ன உத்தரவாதம் தருகிறார்? அஞ்சல் ஓம்புமதி அறிவல் நின்வரவு என அன்புடை நல்மொழி அழகி விழிவுகின்று இருநிறம் நீர் வழங்கிய உலகத்து ஒரு நீர் ஆகித் தோன்ற விடுமிய பிறல் அரும் பரிசு நல்குமதி. எல்லாம் தமிழ் தான். என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், அஞ்சல், அஞ்சல் என்றால் பயப்படாது, அஞ்சுதல். ஓம்புமதி, அதை கடைபிடிக்காது, பயத்தை விடு. அஞ்சல் ஓம்புமதி. அறிவல் நின் வரவு, நீ என்னை நோக்கி வருவன் எனக்கு முன்னாடியே தெரியும். அறிவல் நின் வரவு என அன்புடை நல்மொழி, அன்பாக பல நல்ல மொழிகளை கூறி அழகி கூறி விழிவுகின்று, அதோட நிப்பாட்டிக்காம, பிறகு நன்மொழியை மட்டும் சொல்லிடுறாங்க, விழிவுகின்று அதோட நிப்பாட்டிக்காம இருள் நிற முன்னீர். முன்னீர் என்றால் 3 நீர், கடல் நீர், மழை நீர், ஆற்று நீர். இந்த 3ம் சேரக்கூடிய நீர் எது? மழை நீர், ஆற்று நீர், குளத்து நீர், இதெல்லாம் சேரக்கூடிய 3ம் சேரக்கூடிய நீர் எது? கடல் நீர். அந்த கடலோட நிறம் என்ன? கருமையாக இருக்கக்கூடிய இருள் நிறம். ஆக இருள் நிறம் நீர் வளைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு நீ ஆக தோன்ற,
இந்த உலகத்திலே ஒருமையாக கொண்டு மிகச்சிறந்த ஒருவனாக நீ ஆகி தோன்றுமாறு விளங்குமாறு, மிகச் சிறப்புடையவனாக நீ விளங்குமாறு எல்லா விதமான நல்லவர்களையும் உனக்கு புரிந்து, அது மட்டுமல்லாமல் விடுமிய மிகப்பெரிய குடும்பத்துக்குரிய மிகப்பெரிய பெறல் அரும் பரிசில், பெறுவதற்கு அரிய பரிசு. பெறுவதற்கு அரிய பரிசு என்னது? இந்த இக வாழ்வில் எல்லா விதமான நன்மையையும் அடைந்துவிட்டு நிம்மதியாக நிறைவு அடைய வேண்டும். அந்த முக்தியை பெறல் அரும் பரிசு நல்குமதி. நல்குவார் என்றால் கொடுப்பார், வழங்குவார் என்று திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். ஆக தொடங்கிய இடத்திலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே அறுபடையினுடைய முதல் வீடு தொடங்குகிறது. அவ்வாறு சுற்றி வந்து ஏற்கனவே புதிதாக வந்திருப்பவர்களாக மீண்டும் ஒருவரை சொல்கிறேன். அறுபடையினுடைய தத்துவம் என்று என்ன சொன்னால், 6 படை வீடு. ஒன்று திருப்பரங்குன்றம், இரண்டாவது திருச்சீர் அலைவாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர், மூன்றாவது பழனி திருகாவினன்குடி என்ற பழனி, நான்காவது திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை, ஐந்தாவது திருத்தணி என்று சொல்வார்கள் ஆனால் அது குன்றுதோறு ஆடல், ஆறாவது பழமுதிர்ச்சோலை. இதோட பொருள் என்ன என்று பார்த்தால், திருப்பரங்குன்றம், பரம் என்றால் மேலான, வேளாண் குன்றம், குன்றிலே தோன்றுவது 6, அந்த 6 மலையிலே தோன்றுகிறது. எவ்வாறு அது நமக்கு ஆற்றினுடைய உற்பத்தி ஸ்தானமாக மலை இருக்கிறதோ அதே போல உயிரினங்களின் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியவன் இறைவன் என்பதால் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு. இரண்டாவது திருச்சீர் அலைவாய். இந்த பிறவி பெருங்கடலை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம், இதிலிருந்து சீர் பெற வேண்டும் என்றால் அந்த திருவை தொழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடியது திருச்சீர் அலைவாய். மூன்றாவது படம் நீ, இந்த முக்தியாகிய பழத்தை நிறைவை தந்திருப்பவன் நீ என்று முருகனை தொழ வேண்டும், பழம் நீ. நான்காவதாக திரு ஏரகம். அந்த முக்தி எவ்வாறாக கிடைக்கும் என்று சொன்னால், நமது அகத்தை நன்கு உட வேண்டும், முழு ஆன்மீக பயிரை வளரச் செய்ய வேண்டும் என்பதற்காக திரு ஏர் அகம். அடுத்ததாக ஐந்தாவதாக குன்றுதோர் ஆடல். அவ்வாறு ஆன்மீகம் வளர்ந்த பின்பு நமக்கு மட்டும்தான் கடவுள் என்று நினைக்காமல் எல்லாவற்றிலும் எல்லா உயிர்களிலும் இருப்பவன் இறைவன் என்று குன்றுதோறும் ஆடுகின்றவன் அந்த முருகப்பெருமான் தான். குன்றாகி என்ற உயிர்களில் எல்லாம் இருப்பவன், உடல்கள் எல்லாம் இருப்பவன் அந்த முருகப்பெருமான் தான் என்று உணர்ந்து கொண்ட பிறகு, தனக்குள்ளும் அனைத்திலும் ஆண்டவனை அறிந்து கொண்ட பிறகு, பழமாகிய முக்தியை உதிர்க்கின்ற சோலை பழமுதிர் சோலை. ஆக பழமுதிர் சோலை மதுரையில் இருக்கிறது. மதுரையில் தொடங்கி மதுரையில் நிறைவு செய்கிறார். இதனுடைய உட்பொருள் என்னென்று பார்த்தால், இறைவனில் தொடங்கிய நமது வாழ்க்கை பயணம் இறைவனில் முடிவடைய வேண்டும். ஏற்கனவே சொன்னேன், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று. சட்டி என்பதற்கு சஷ்டி என்ற ஒரு பொருள். சட்டியில் விரதம் இருந்தால் அகப்பையிலே வரும். இஷ்டங்களை நிறைவேற்றும் சக்தி அது பிள்ளை பேருக்கு மட்டுமல்ல, இஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்ற தருகின்ற சக்தி. அது மட்டுமல்ல, சஷ்டி என்பதற்கு 6 என்று ஒரு பொருள் இருக்கிறது. 6 என்றால் வழி. சஷ்டிகள் இருந்தால், நாம் நல்ல வழியில் இருந்தால் அகப்பையில் வரும். அகப்பையில் இறைவனுடைய அருள் வந்து சேரும், முக்தி சேரும் என்று சொல்லி எனது சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். பொறுமையாக கேட்டுக்கொள்ள அனைவருக்கும் நன்றி.